بعد العسر يسرا ربنا أعلاك قدرا يا إمام الأنبياء أنت இந்தியாவிலே மாணிக்கப்பூர் என்கின்ற நகரிலே பிறந்து நாகூரிலே அவர்கள் நல்லாட்சி செய்து தென்கிழக்கு ஆசியா என்கின்ற ஆசியா தென்கிழக்கு அத்தனை நாடுகளுக்கும் இந்த தீனை பரப்புவதற்காக வேண்டி புறப்பட்டவர்கள்தான் இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா நாயகம் அன்னவர்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, இலங்கைக்கு அவர்கள் தென் ஆசியாவிலே பல நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். பர்மா, மாலைதீவு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இலங்கை, இன்னும் பல நாடுகளுக்கு இந்த தீன் பணிக்காக வேண்டி பயணத்தை மேற்கொண்ட இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவர்கள் மாலைதீவில் இருந்து கடல் மூலமாக இலங்கைக்கு காலியில் வந்து இறங்குகிறார்கள். காலியில் இருந்து அவர்கள் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பாதத்தை தரிசிப்பதற்காக வேண்டி வந்தவர்களில் ஒருவர். இலங்கையுடைய வரலாறுகளை பார்த்தால் இன்று நேற்று உள்ள வரலாறுகள் அல்ல. எத்தனை நபிமார்கள் இலங்கைக்கு வருகை தந்து போயிருக்கிறார்கள் என்பது கூட இன்று கணக்கிட முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஆதிபிதா ஆதம் நபி அவர்களுடைய கால் பாதத்தை தரிசிப்பதற்காக வேண்டியும் முதல் மனிதர் ஆதம் நபி இறங்கிய புனிதமிக்க இடம் இந்த செரஞ்சீப் என்கின்ற இந்த இலங்கை என்பதினால் பெரும் பெரும் அவுலியாக்கள், வலிமார்கள், நபிமார்கள் எல்லாம் இந்த இலங்கையை நோக்கி வருகை தந்தார்கள். இறைநேசர்களின் தலைவர் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்கள் அதே ஆதம் நபியுடைய கால் பாதத்தை தரிசிப்பதற்கு வருகை தருகிறார்கள். இடையிலே பலாங்கொடை என்கின்ற ஜெயிலானி பிரதேசத்திலே அவர்கள் அங்கே தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள். இன்றும் அந்த இடத்தை முக்கியமான முஸ்லிம்களுடைய ஒரு புராதன சின்னமாக இன்று பாதுகாக்கப்படுகிறது. சகோதரர்களே, இதே மாதிரி ஷாகுல் ஹமீத் வலியுல்லா என்கின்ற இந்த இறைநேசர், இந்த மகான் அவர்கள் கடற்கரை வாயிலாக அவர்கள் கல்முனையை வந்து அடைகிறார்கள். கல்முனையிலே அவர்கள் அடைகின்ற சமயம் அன்று இஸ்லாமியர்களே இல்லாத நேரம். எந்த அளவுக்கு என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய வரலாற்று புத்தகங்களிலே கிழக்குடைய வரலாற்றை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கிழக்கு கடையோரம் வெள்ளை நிறை ஆடை அணிந்த முஸ்லிம்கள் சிலர்களை நாங்கள் கண்டோம். அதனால் வந்த போர்த்துகேயர்கள், வெளிநாட்டவர்கள் மிரண்டு இந்த இடத்தை விட்டும் தப்பி சென்றார்கள் என்ற வரலாற்று ஆசிரியர்கள் பதிந்து வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, கிட்டத்தட்ட 500 வருடத்துக்கு முன் இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவர்கள் இலங்கைக்கு வருகை தந்து எமது பிரதேசத்திலே புனித இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள். இலங்கையில் மாத்திரமல்ல, தென் ஆசியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவர்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அவுலியாக்கள், வலிமார்கள் என்பவர்கள் அவர்கள் அல்லாஹ் அவர்களை இந்த மார்க்கத்துக்கென்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது எங்களுடைய கடமை. இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். அவங்களோட தாய் ரொம்ப பேணுதலானவர்கள். வாழ்க்கையிலே ஒரு தஹஜ்ஜத் தொழுகையை அவர்கள் மிஸ் பண்ணியது கிடையாது. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்களா? இந்த தாயார் ஓதிய இந்த ஓதலின் மூலமாக வயிற்றில் இருந்து கொண்டிருந்த இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவர்கள் அதை அடிக்கடி கேட்டு 5 வயதிலேயே குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்து கொண்டார்களா? இன்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், ஈரானிலே ஒரு சிறுவர் 3 வயதிலே குர்ஆனை மனனம் செய்து ஓதுகிறார் என்று, 5 வயதிலே குர்ஆனை மனனம் செய்து ஓதுகிறார் என்று. இன்று உளவியல் ரீதியாக உளவியல் நிபுணர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், கற்பிணியாக இருக்கின்ற தாய் எதை செய்கிறாளோ,
எதை எண்ணுகிறாளோ, எதை பார்க்கிறாளோ, எதை பேசுகிறாளோ அதை வயிற்றுக்குள் இருக்கின்ற பிள்ளை அதை நோட்டமிட்டு அதை பிள்ளை பழக்கப்படுத்திக் கொள்கிறது. அதனால் கற்பிணியாக இருக்கின்ற பெண்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை இன்று சொல்லுகிறார்கள். அன்று இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவர்களுடைய தாய் அடிக்கடி குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பதினால் 5 வயதிலேயே குர்ஆனை முழுவதும் மரணம் செய்து கொள்கிறார்கள் ஷாகுல் ஹமீது வலியுல்லா இறைநேசர் அன்னவர்கள். அவருடைய வரலாறுகளை பார்க்கிறோம். ஒருத்தர் போய் கேட்டார்களாம், நீங்க திருமணம் முடிக்கிறலையா என்று. இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவர்கள் சொன்னார்கள், எனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நான் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா அன்னவர்கள் அவர்கள் வாழ்ந்தவரை திருமணம் முடிக்கவில்லை. சில சகோதரர்கள் என்னலாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தான ஒரு நபி வழி அல்லவா, ஏன் அதை அவர் செய்யவில்லை என்று. தேவையானவர் தானே செய்ய வேண்டும், அதை பற்றிய சிந்தனையற்றவருக்கு அது தேவையில்லை. அது இறைநேசர் ஷாகுல் ஹமீது வலியுல்லா மாத்திரமல்ல, நாங்கள் பார்க்கிறோம் இன்று வலிகேடன் இப்னு தைமியா அவரை ரஹிமஹுல்லா என்று பேசுகின்ற சில அறிஞர்கள் இந்த இப்னு தைமியா கூட திருமணம் முடிக்கவில்லை, அதை பற்றி கதைக்க மாட்டார்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லா திருமணம் முடிக்கவில்லை. இப்படி பெரும்பான்மையான இமாம்கள் இறைநேசருடைய வரலாறுகளை பார்த்தால் மார்க்கத்திலே அவர்கள் திகைத்து வாழ்ந்திருக்கிறார்கள். நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும், அவுலியாக்கள் என்று ஒரு சாரார் இஸ்லாத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்துடைய தூண்கள், அவர்களும் எங்களை போன்ற ஒரு மனிதர்கள் தான். அவர்களை அல்லாஹ்விடத்திலோ அல்லது அல்லாஹ்வை போன்றவர்களோ கடவுளை போன்றவர்களோ கடவுளுடைய சக்தி இருக்கிறதோ என்று யாரும் சொல்லுவதும் கிடையாது, அப்படி சொல்லுவதும் கூடாது. ஆனால் நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும், இந்த இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகின்றார். அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, பயப்படவும் மாட்டார்கள். அவங்க அல்லாஹ்வுல பொறுப்பில் இருப்பாங்க. துனியாவுடைய கவலை, அந்த கவலை, இந்த கவலை. இன்றைக்கு நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த வீட்டில் பிரச்சனை, எனக்கு கடன், எந்த மகனுக்கு சுகம் இல்லை, எக்ஸாம்ல ஃபெயில், என்னென்னத்துக்கெல்லாம் கவலைப்படுறோம். இப்படி சளைத்தவர்கள் அல்ல அவுலியாக்கள் வலிமார்கள், அல்லாஹ்விலே பொறுப்பு சாட்டியிருப்பார்கள். இந்த அவுலியாக்கள் வலிமார்களுடைய தரம், அவர்களுடைய ஈமான் மேலோங்கியது. இது நான் சொல்லவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னருடைய ஹதீஸ்களை பார்க்கிறோம். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கடைசி நேரம், சஹீஹான ஹதீஸ், சஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய 4612வது ஹதீஸ். சஹாபாக்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்ன ரஜுலன் யஅதீகும் மினல் யமன். யமன்ல இருந்து ஒரு மனிதர் வருவார். யமன் நாட்டிலிருந்து ஒரு மனிதர் வருவார். யுகாலு லஹு உவைஸ், அவரை உவைஸ் என்று சொல்லப்படும். சஹாபாக்களே சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமன் லக்கியஹு மின்கும். சஹாபாக்களே, தோழர்களே, உங்கள யாராவது இந்த உவைஸ், யமன்ல இருந்து வார இந்த உவைசுல் கர்னி என்கின்ற இந்த உவைஸை நீங்கள் சந்தித்தால் ஃபல் யஸ்தக்ஃபிர் லக்கும், உங்களோட பாவத்தை மன்னிப்பு கேட்க அவரை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய செல்லுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய 4612வது ஹதீஸ். ஒரு சஹாபியாவது எழும்பி, அல்லாஹ்வுடைய ரசூலே, நாங்க வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்ற சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ், உங்களோட கூட இருக்கிறோம், உங்களோட கூட தொழுகிறோம், உங்களோட ஒன்றா பயணம் செய்கிறோம், உங்களோட யுத்தம் செஞ்சிருக்கிறோம், இப்படிப்பட்ட சஹாபாக்கள் நாங்க போய் எங்கட பாவத்தை மன்னிப்பு கேட்க அவரிடம் செல்ல வேண்டும், அவரை செல்ல வேண்டும். ஒரு சஹாபி கூட கேட்கவில்லை. இந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? சஹாபியா என்று பார்த்தால் சஹாபியும் இல்லை.
சஹாபி என்றால் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்து பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக கண்ணால் பார்த்து இஸ்லாத்தை ஏற்றவராக இருக்க வேண்டும். இந்த உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்றார், இஸ்லாத்தை ஏற்றிருந்தார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேரடியாக கண்களால் பார்க்கவில்லை. ஏன் அவர் பார்க்கவில்லை என்றால், தனக்கு வயதான ஒரு தாய் இருந்தார், தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். தாய்க்கு பணிவிடை செய்வதனால் மதீனாவுக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட ஒரு நேரத்தை எடுக்கிறார். தாயிட கேட்கிறார், தாயே, என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்ற பாக்கியம் இல்லாதவனாக நான் போய் விடுவேனே, ஒரு நாள் உத்தரவு தாருங்கள், நான் போய் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு வருகிறேன். தாய் உத்தரவு கொடுத்தாங்க, மகனே நீ மதீனாக்கு போ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு வா. ஆனால் மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் அவங்க எங்க போயிருக்காங்களோ அந்த ஊரை நாடி நீ தேடி போக கூடாது. என்ற வயதான தாய், நான் இங்கே தனியே இருக்கிறேன், மதீனாவுக்கு போ. மதீனாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் நீ திரும்பி இல்லத்துக்கு திரும்ப வந்துவிட வேண்டும் என்றார்கள். அவங்களும் வார நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இல்லை சகோதரர்களே. ரொம்ப கவலையோடு திரும்பி இல்லத்தை நோக்கி போகிறாங்க. உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்று தெரியுமா? உஹது யுத்தத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பல் ஒன்று உடைந்து விட்டது என்பதை கேள்விப்படுகிறார். என் கண்மணி நாயகத்துடைய பல்லா உடைந்து விட்டது என்று சொல்லி உடனே அவர் ஒரு பல்ல உடைக்கிறார். உடைச்சி விட்டு யோசிக்கிறார், இந்த பல் தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பல் என்று எனக்கு எப்படி தெரியும்? இதா அடுத்ததா ஒவ்வொரு பல்லாக முழுவதுமாக பல்களை உடைத்துக் கொள்கிறார் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு. யாராவது கிறுக்குத்தனமாக யோசிக்கின்ற சகோதரர்கள், ஏன் இவருக்கு தேவையில்லாத வேலை? அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறானா ரசூலுல்லாஹ்வுடைய பல் உடைஞ்சா மூமின்கள் உங்களோட பல்களை உடைச்சிக் கொள்ளுங்கள் என்று? அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா இந்த பல் உடைஞ்சா நீங்கள் உங்களோட பல்ல உடைங்க என்று? இது நபி வழியா ரசூல் வழியா என்று கேள்வி கேட்டா இதுக்கு என்ன பதில் சொல்றது சகோதரர்களே? இது நேசம், இது அன்பு, இது அன்புடைய வெளிப்பாடு. அன்பை நேசத்தை கொண்டு போய் நாங்கள் இதற்கு சட்டம் வகுப்பது எந்த வகையில் நியாயம்? இதே மாதிரி தாம் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, அவுலியாக்கள் வலிமார்களை நேசிப்பதாக இருந்தாலும் சரி, அது அன்பு சம்பந்தப்பட்ட விடயம். அன்பு என்பது வேறு, பின்பற்றுவது என்பது வேறு. பின்பற்றியதோடு அன்பில் மிகைத்தவராக இருப்பவர்கள் மூமின்கள். அல்லாஹ் அருள்மறையிலே நல்ல நண்பர்களோடு பழகிக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார். ஈமான்தாரியான, ஈமானுக்கு பாதகம் இல்லாமல் மூமினான நண்பர்களோடு பழகிக் கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சூரத்துல் கஹ்ஃபிலே குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறான். குகைவாசிகள் என்ற அவுலியாக்கள், இவர்கள் ஈமானுக்கு புறம்பான அரசனுடைய அந்த ஆட்சியை விட்டு ஒதுங்க வேண்டும், அவனுடைய தொல்லையை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று ஒரு மலையிலே போய் தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள். அஸ்ஹாபுல் கஹ்ஃப் என்ற குகைவாசிகள் அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார். இந்த விடயத்தை, இந்த அருள்மறை வசனத்தை ஓதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். இந்த குகைவாசிகள் என்ற இந்த அவுலியாக்கள் செல்லுகின்ற பொழுது இவர்களோடு நாய் ஒன்றும் வந்தது. அந்த நாய் சொன்னிக்காம், நான் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களை நேசிக்கிறேன், உங்களோடு தான் நானும் வருவேன். அவர்கள் சொன்னார்கள், நீ ஒரு பிராணி, நீ வர வேண்டாம். இல்லை, நான் உங்களோடு தான் வருவேன். கடைசியிலே அந்த நாயையும் அழைத்துக் கொண்டு செல்லுகிறார்கள் இந்த குகைவாசிகள். இந்த குகைவாசிகள் அந்த மலை குகைக்குள் இருப்பார்களா? மலை குகையுடைய நுழைவாயிலே 2 கால்களையும் தொங்க போட்டுக் கொண்டு இந்த நாய் பாதுகாத்துக் கொண்டிருக்குமா? அந்த நாயும் சொர்க்கம் சென்றது என்று அந்த இறைநேசர்களோடு தொடர்பு வைத்திருந்ததினால் அந்த நாயும் சொர்க்கம் சென்றது என்று
சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. இந்த நாய் எப்படி இருந்துச்சு, இந்த குகைவாசிகளுடைய வரலாறுகளை சொல்லுகிறார்கள். இந்த குகைவாசிகள் 309 வருடம் அந்த குகைக்குள் தூங்கினார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை திரும்ப திரும்ப வலது பக்கமும் இடது பக்கமும் புரட்டி புரட்டி தூங்க வைத்தார். தூங்கி எழும்பியவர்கள் ஒவ்வொருத்தராக பேசிக் கொள்கிறார்கள். ஒரு மணித்தியாலம் தூங்கியிருப்போமா, கொஞ்ச நேரம் தூங்கியிருப்போமா என்று அவர்களுக்குள் கதைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் அருள்மறையிலே இவர்களுடைய வரலாறுகளை சூரத்துல் கஹ்ஃபிலே சொல்லி காட்டுகிறார். தர்ஜுமாவை பார்க்கலாம் நீங்கள். கடைசியிலே பசி ஏற்படுகிறது. அவர்களிடம் இருந்த நாணயத்தை கொடுத்து ஏதாவது சாப்பாடு வாங்கி வாருங்கள் என்று ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள். அவர் ஊருக்குள் வந்த பொழுது அவருக்கு பின்னால் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். என்ன காரணம் என்றால், அவரை பார்த்தால் ஒரு ஆதிவாசியை போன்று, அவருடைய ஆடைகளும் அவருடைய உடுப்புகளும் எல்லாம் வித்தியாசம், அவருடைய பாசைகளும் வித்தியாசம். மக்கள் எல்லாம் இவருக்கு பின்னால் பின்தொடர்கிறார்கள். அந்த குகைக்குள் இருந்தே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அந்த குகைவாசிகளை பற்றி அல்லாஹ் அருள்மறையில் சொல்லுகின்ற பொழுது அவர்களோடு கூட இருந்த நாயும் சொர்க்கம் சென்றது என்று அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுகிறார். இந்த விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்ன உடனே அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எழும்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, அன உஹிப்புல்லாஹி வ ரசூலி, நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய உங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் நேசிக்கிறேன். அவங்களோட அமலுக்கு என்னால் அவங்களோட அமல் மாதிரி செய்ய இல்லை என்றாலும் நான் நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்கள் சொன்னீர்கள், அல் மர்உ மஅமன் அஹப்ப, யார் இந்த உலகத்தில் யார் அதிகமாக நேசிக்கிறாரோ அவரோடு அவர் சொர்க்கத்தில் இருப்பார். காபிர ஒருத்தர் நேசிக்கிறான், பட நடிகர ஒருத்தர் நேசிக்கிறான், அவனோடு தான் இருப்பார் நாளை மறுமை. இறைநேசரை நேசித்தால், சஹாபாக்களை நேசித்தால், வலிமார்களை நேசித்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நேசித்தால் அவர்களோடு தானே இருக்க வேண்டும். சகோதரர்களே, இமாம் ஹஸனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். இன்று இறைநேசர்களை பற்றி தவறாக பேசுகின்ற சில மார்க்க அறிஞர்களும் இந்த விடயத்தை வீடியோக்களிலே பதிவு செய்கிறார்கள். என்ன விடயம் என்றால், ஒரு அடியானை சொர்க்கவாதி என்று எல்லாம் நியமிக்கப்பட்டு அவர் சொர்க்கத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்து விடுவார். அந்த அடியானிடம் அல்லாஹு தஆலா கேட்பானாம், அடியானே, உனக்கு ஏதும் குறைகள் இருக்கிறதா, உனக்கு ஏதும் தேவை இருக்கிறதா? அவர் சொல்லுவாராம், ரப்பே, எல்லாம் நிரப்பமாக இருக்கிறது ரப்பே, சொர்க்கத்தை தந்திருக்கிறாய், இதற்கு மேல் என்ன வேண்டும்? எல்லாம் நிரப்பமாக இருக்கிறது ரப்பே, ஆனால் ஒரே ஒரு குறை ரப்பே. என்ன அடியானே? உலகத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தார், உலகத்தில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தார், ஆனா அவன் இந்த சொர்க்கத்தில் நான் காணல. நான் நினைக்கிறேன் அவன் நரகத்தில் இருப்பான் என்று. அவன் என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ரப்பே. உடனே அல்லாஹு தஆலா இந்த சொர்க்கவாதிக்காக வேண்டி நரகத்தில் இருக்கின்ற அந்த அடியானை சொர்க்கத்துக்கு அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிடுவானா. சகோதரர்களே, சாதாரணமாக சொர்க்கத்துக்கு செல்கின்ற ஒருவருக்கே இந்த நிலைமை என்றால், இறைநேசர்கள், நபிமார்கள், நல்லடியார்கள், இவர்களுடைய நிலைமை என்ன? உலகத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு நாங்கள் போதும், நாங்கள் எல்லாம் செய்வோம் என்றால், மறுமையுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்தோமா? மறுமையுடைய வாழ்க்கையிலே கடைசி கட்டம், இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூறை ஊதிவிட்டு கடைசியாக எல்லாரையும் மரணிக்க செய்துவிட்டு அல்லாஹு தஆலா மலக்குமார்களும் மரணித்ததுக்கு பிறகு, இஸ்ராபீலே, நீங்களும் மரணித்து விடுங்கள். இஸ்ராபீல் அலைஹிஸ்ஸலாம் மரணித்து விடுவார்கள். இப்ப அல்லாஹ் மட்டும்தான் இருப்பார். அல்லாஹ் சொல்லுவான், இந்த நாளிலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு? ஆட்சி செய்தவர்கள் எங்கே? கோட்டை கொத்தளங்களை கொண்டு ஆட்சி செய்தவர்கள் எங்கே? அரசர்கள் எங்கே? மன்னர்கள் எங்கே? ரப்புல் ஆலமீனான அடக்கி ஆளக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேற எவருக்கும் என்ன இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய அருள்முறை வசனம்
இப்படியான அந்த நேரத்திலும் கூட மறுமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மக்களும் ஆத நபியை நோக்கி ஓடுவார்கள். ஆத நபி சொல்வார்கள், ஆத நபியே எங்களை கரை சேருங்கள், எங்களை கரை சேருங்கள் என்று ஆத நபியை நோக்கி ஓடுவார்கள். ஆத நபி சொல்வார்களாம், என்னால முடியாது, நீங்க நூஹு நபிட்ட போங்க. ஆத நபி அவர்கள் இப்படி ஒவ்வொரு நபியாக சென்று மூசா நபி, ஈசா நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போன உடனே அத்தனை பேர்களையும் ஷஃபாஅத் செய்து அவர்கள் அனைவர்களையும் கரை சேர்த்து விடுவேன் என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வேண்டும், உலகத்தில் தான் நீங்க நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்களை நம்பிட்டு இருந்தீங்க, மறுமையில வந்தாவது நீங்க அல்லாஹ்ட்ட கேட்கலாம் தானே, அதனதுக்கு ஆத நபிட்ட போற, அதனதுக்கு நூஹு நபிட்ட போற, மூசா நபிட்ட போற, அல்லாஹ்வுக்கு அது கோபம் வருவதில்லையா? ஆத நபியாவது சொல்வதில்லை, இப்படி செய்யாதீங்க, உலகத்தில தான் நீங்க நல்லடியார்கள் நபிமார்களை அவர்கள் பொருட்டால் நீங்கள் துஆ கேட்டீர்கள், அவர்களுடைய பொருட்டின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டீர்கள், இன்றும் நீங்கள் ஏன் நபிமார்களை முன்வைக்கிறீர்கள், ஏன் ரசூலுல்லாஹ்வை முன்வைக்கிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடம் வருவார்கள் அத்தனை பேர்களுக்கும் நான் பரிந்துரை செய்து ஷஃபாஅத் செய்வேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் தெளிவாக விளங்க வேண்டும், அவுலியாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், நபிமார்கள், சாலிஹீன்கள், இவர்கள் அத்தனை பேரும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள்.